children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1 இருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போயிட்டு அதை வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பார்ட் 2 வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பார்ட் 2ல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 4 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 4 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6400 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எந்த மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் வந்து நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ப்ரைம் நம்பர்ஸ் என்னெல்லாம் வரும்? 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த நம்பர்ஸை தான் நம்ம எடுத்து பண்ணணும். அதுவும் நம்ம வந்து ஸ்மால் நம்பர்ஸ்லேருந்து தான் எடுத்து பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து 6400க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம போட்டு சால்வ் பண்ணுவோம். ஸோ 6400 இருக்குது. இது ஃபஸ்ட்டு நம்ம ஒன்ஸ் பிளேஸ் பார்க்கலாம். டிவிசிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், 6th 7thலலாம் படிச்சிருப்போம். இப்போ ஒன்ஸ் பிளேஸில் வந்து ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா 2 டேபிள்ஸில் வரும். டிவிசிபிலிட்டி டெஸ்ட் 3க்கு என்ன பண்ணுவோம்? Sum of all the digits and check if it's divisible by 3. ஸோ எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த வர்ற ஆன்சர் வந்து 3 டேபிள்ஸில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 5 டிவிசிபிலிட்டி டெஸ்ட் 5க்கு என்ன பண்ணுவோம்? ஒன்ஸ் பிளேஸில் வந்து 0 or 5. 0 or 5 இருக்கணும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டும் எடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நம்பர்ஸ் எடுத்து டிவைட் பண்ணி பாருங்கள், அந்த இதில் வந்து ரிமைண்டர் 0 வருதா அப்படின்னு. இப்போ நான் வந்து இங்கே எனக்கு ஒன்ஸ் பிளேஸில் ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ 2 எடுத்துக்க போகிறேன். ஸோ 2 ஃபஸ்ட்டு எடுக்கிறப்போ 3 2s are 6, 2 2s are 4, இந்த ஜீரோஸ்லாம் அப்படியே நம்ம எழுதிடலாம். ஓகேவா? அகைன் நமக்கு எனக்கு ஒன்ஸ் பிளேஸில் ஈவன் நம்பர் தான் இருக்குது. ஸோ அகைன் கண்டிப்பாக 2 டேபிள்ஸில் போகும் அப்படின்னு நான் 2 டேபிள்ஸில் எடுத்துக்கிறேன். ஸோ 1 2 is 2, 6 2s are 12, 0 0 0 0 இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்து மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அகைன் எனக்கு ஈவன் நம்பர் தான் இருக்குது ஒன்ஸ் பிளேஸில். ஸோ 2 டேபிள்ஸ் எடுக்கிறேன், 800 வரும். 8 2s are 16, 0 0. உங்களுக்கு இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தனியாக போட்டு டிவைட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அகைன் எனக்கு ஈவன் நம்பர் தான் இருக்குது. ஸோ 2 டேபிள்ஸில் எடுக்கிறேன், 400, 4 2s are 8, 0 0. அகைன் எனக்கு அப்படி தான் இருக்குது, ஈவன் நம்பர் தான் இருக்குது. ஸோ 2 டேபிள்ஸ் எடுத்தேன்னா 2 2s are 4, 0 0. அகைன் நான் வந்து 0 தான் இருக்குது, 2 டேபிள்ஸ் எடுக்கிறப்ப 100 வரும். அகைன் எனக்கு 0 தான் இருக்குது, 2 டேபிள்ஸில் எடுக்கிறப்போ 5 2s are 10, 50 வரும். ஸோ இங்கே நான் வந்து 2 டேபிள்ஸும் எடுத்துக்கலாம், இல்லை நான் வந்து 5 டேபிள்ஸ் கூட எடுத்துக்கலாம், என்னோட விஷ் தான். ஸோ நான் 2 டேபிள்ஸை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 25 வரும். 2 2s are 4, அதுக்கப்புறம் 1 இருக்கும், 5 2s are 10 வரும் ஜீரோவோட சேர்றப்போ. இப்போ நமக்கு ஈவன் இல்லை, கரெக்டாக? பட் ஒன்ஸ் பிளேஸில் 0 or 5 இருந்தால் 5 டேபிள்ஸில் வரும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நான் வந்து 5 எடுத்துக்கிறேன். ஸோ 5 5s are 25. அகைன் 5 எடுக்கிறேன், 1. ஸோ 1 வர வரைக்கும் செய்யணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் வந்து 1 வர வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் எடுத்து பண்ணணும். ப்ரைம் நம்பர்ஸுமே இந்த மாதிரி ஆர்டராக எடுத்து பண்ணணும், ஸ்மால்லேருந்து எடுத்து பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ 6400க்கு தானே ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. இதோட ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 2 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 8 டைம்ஸ் இருக்குது. 2 வந்து 8 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 into 2 into 2 into 2 2 into 2 into 2 into 2 5 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 5 into 5
இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பேர் பண்ணணும். ஓகேவா? பேரிங் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். பேரிங் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ ஸ்கொயர் ரூட்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ 25 இருக்குது, நான் எக்ஸாம்பிள் கூட சொல்லி தந்திருந்தேன். 25க்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம்? 5 into 5 அப்படின்னு போட சொன்னேன். அதாவது ஸ்மால் நம்பர்னால் நம்ம டேரெக்டாக கெஸ் பண்ணிடலாம் அதோட ஃபேக்டர்ஸை. ஸோ 5 into 5 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த 2 5லேருந்து ஒரு 5 எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து பேர் பண்ணலாம். 8 2s இருந்துச்சு இல்லையா? ஸோ 2 into 2 into 2 into 2 4 pairs வரும். into 2 into 2 into 2 into 2. அதுக்கப்புறம் 5 இருக்குது. 5 வந்து ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. ஸோ அதனால் 5 into 5 அப்படின்னு இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க பேர் பண்ணுறப்போ. அப்போது நீங்கள் வந்து ஒரு பேர்லேருந்து ஒரு நம்பர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் என்ன எடுப்பீங்க? 2 into 2 into 2 into 2 into 5. ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6400 தான் எழுத போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6400. ஸ்கொயர் ரூட்டோட சிம்பிள் இதுதான். எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 5s are என்ன வரும்? 80 வரும். 16 5s are போட்டு பாருங்கள். 5 6 are 30, 3 carry, 1 5 is 5, 5 plus 3 8. ஸோ 80 வரும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6400 வந்து 80. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5 பாருங்க. இஸ் 90 a perfect square? 90 வந்து perfect ஸ்கொயரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 90 கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன ரூல் சொல்லியிருக்கோம்? இங்கே வந்து பாருங்கள், ஒன்லி 1 0 தான் இருக்குது. ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கணும். கரெக்டாக ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்தால் தான் அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இன்னொரு வேல என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா அதை ரிப்பீட்டடாக மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு ஒரிஜினல் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டாக ஸ்கொயர் ரூட்டில் அந்த மாதிரி தான் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ 5 இருக்குது அப்படின்னா 5 into 5 25. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து ரிப்பீட்டடாக மல்டிப்ளை பண்ணால் 90 வருமா? No. வராது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியே கண்டுபிடிக்கலாம் நம்ம. ஸோ பை யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஸோ இப்போ நம்ம வந்து 90 எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்ஸ் பிளேஸில் பாருங்கள் 0 இருக்குது, ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிள்ஸே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ 4 2s are 8, 5 2s are 10. கரெக்டாக? இல்லைன்னா 90யை 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்குது. ஸோ 5 டேபிள்ஸ் போகலாம்ல. நீங்கள் இல்லைன்னா 3 டேபிள்ஸ் கூட போகலாம். 3 டேபிள்ஸ் போனீங்கன்னா, ஏன்னா நான் வந்து ஸ்மால் டு பிக் தான் போக சொல்லியிருக்கேன். ஸோ 2 இல்லைன்னா 3 போங்க. இப்போ 45 வந்து 3ஆல் நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். 3 போட்டிங்கன்னா 1 3s 3, 5 3s are 15. அகைன் 15 வந்திருக்கு. அகைன் நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் 5 வந்திருக்கு. ஸோ நான் வந்து 3 டேபிள்ஸை எடுத்துக்கிறேன். 5 3s are 15. இப்போ நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் 5 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ 2 எடுக்க முடியாது, 3 எடுக்க முடியாது. அப்போ நம்ம கண்டிப்பாக 5 எடுத்து தான் ஆகணும். இப்போ நான் வந்து 5 எடுக்கிறேன். 1 வந்துடுது. ஸோ நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்திருக்கு? 90க்கு வந்து 2 into 3 into 3 into 5. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பேர் பண்ணுவோம். இந்த 2 3க்கு ஒரு 3 எடுத்துப்போம். பட் ஆனால் 2க்கும் 5க்கும் பேரே இல்லை. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னால் கண்டிப்பாக எல்லா ஃபேக்டர்ஸுக்குமே வந்து பேர் இருக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த 2 3க்கு ஒரு 3 எடுத்துப்பீங்க. ஆனால் √2 √5 இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக டெசிமல்ஸில் தான் ஆன்சர் வரும். ஸோ டெசிமல்ஸில் வந்துச்சுன்னா அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது. அப்போது நம்ம ஃபைனலாக என்ன ஆன்சர் எழுதலாம்? 90 இஸ் நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 90 இஸ் நாட்
So 90 is not perfect square. Understand ஆகுதா? Okay. Next example 9 பார்க்கலாம். Find the square root of 729. இதுவும் நமக்கு ஸ்கொயர் ரூட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். பட் வந்து மெத்தட் வந்து வேறு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். யூஸிங் லாங் டிவிஷன் மெத்தட். லாங் டிவிஷன் மெத்தட். யூஸ்வலாக நம்ம வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிக் நம்பர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே லாங் ப்ராசஸாக இருக்கும், காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து சம்மை சால்வ் பண்ணிடலாம். அதுக்காண்டி தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து 729 இருக்குது. யூஸ்வலாக நம்ம டிவிஷன் பண்ணுற மாதிரி தான். ஆனால் டிவிஷனில் வந்து நம்ம மேலேருந்து ஒரு டிஜிட்டாக தான் கீழே கொண்டு வருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேர் பண்ணிடுவோம். ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 2 டிஜிட்ஸாக பேர் பண்ணணும். இப்போ 6 டிஜிட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 2 2 அந்த மாதிரி பேர் பண்ணிடுவீங்க. 4 டிஜிட்ஸ் இருந்தாலும் 2 2ன்னு பேர் பண்ணிடுவீங்க. இப்போ 5 டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா 2. இப்போ வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 4 5 2 3 5 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா 2 2 அதுக்கப்புறம் இந்த ஒரு டிஜிட் தனியாக இருக்கும். ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 2 2வாக பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 டிஜிட்ஸ் நான் வந்து பேர் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரே ஒரு டிஜிட் தனியாக இருக்குது. அப்போது என்ன மீனிங் அப்படின்னா இந்த 2 டிஜிட்ஸ் வந்து பிரிக்க முடியாது. 2 தனியாக 9 தனியாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா 29 அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து 2 into 2 இந்த மாதிரி தான் நம்ம டேபிள்ஸ் எடுக்கணும். ஸ்கொயர் டேபிள்ஸ் தான் எடுக்கணும். 1 2 is 2 2 2 are 4 3 2 are 6 அந்த மாதிரி நீங்கள் 2 டேபிளோ 3 டேபிளோ எந்த ஒரு டேபிள்னாலும் இப்படி வரிசையாக சொல்லிட்டு இருப்போம் இல்லையா நார்மலாக டிவிஷனில். அந்த மாதிரி சொல்லாமல் ஸ்கொயர் டேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும். 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25, 6 6s are 36, 7 7s are 49. இந்த மாதிரி டேபிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது தனியாக தானே இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 7 எடுத்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் பாருங்கள் 7 வந்து எதுக்கு செட் ஆகும்னு பாருங்கள். இப்போ இங்கே 9 வந்துடுச்சு. கரெக்டாக நம்ம சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 7 விட ஸ்மாலாக தான் இருக்கணும். அப்போ இது கரெக்டாக இருக்கும். ஸோ 2 2s are 4 தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ 2 2s are 4 இந்த மாதிரி எடுக்கணும். மேலே ஒரு 2 இங்கே சைடில் ஒரு 2 போட்டு இங்கே 4 போட்டுடணும். இப்போ நம்ம இங்கே சப்ராக்ஷன் பண்ணுவோம். நார்மலாக நம்ம டிவிஷனில் சப்ராக்ஷன் பண்ணுவோம்ல அது மாதிரி சப்ராக்ஷன் பண்ணுவோம். ஸோ 7 - 4 3. இப்போ இந்த 2 டிஜிட்ஸையும் சேமாக கீழே இறக்கிடணும். ஸோ 29. ஸோ 329 வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 329 வந்திருக்கு. இப்போது இதை வந்து எப்படி அடுத்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா எய்தர் நீங்கள் வந்து இந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி இங்கே எழுதிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கிற நம்பரோட 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 2 + 2 என்ன வரும்? 4 வரும். அப்படி இல்லைன்னா 2 × 2 4 இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 தான் நம்மளோட டார்கெட். இந்த 4ஓட ஏதாவது ஒரு நம்பரை சேர்க்க போகிறோம். மல்டிப்ளை பண்ணலை, ஜஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு. அதே எக்ஸால் மல்டிப்ளையும் பண்ண போகிறோம். பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த 329 வரணும். இதுதான் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு நம்பரை ஜாயின் பண்ணணும். அதே நம்பரால் மல்டிப்ளையும் பண்ணால் நமக்கு இந்த நம்பர் வரணும். ஸோ இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா 329 இதோட யூனிட் பிளேஸில் பாருங்கள் 9 இருக்குது. அந்த 9 முடிகிற மாதிரி இந்த ஸ்கொயர் டேபிளில் நம்பர் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இருக்குது. 3 3s are 9 இருக்குது. 7 7s are 49 இருக்குது. ஸோ 3யும் வரலாம் 7ம் வரலாம். நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான் புட்டிங் x is equal to 3 போட்டு பார்க்குறேன். ஸோ 43 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இருந்தால் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4 3s are 12 அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் ஜாயின் பண்ணணும். ஸோ 43 × 3 is equal to 329 வருதா அப்படின்னு பாருங்கள். ஸோ 3 3s are 9, 4 3s are 12 is not equal to 329. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? 7 போட்டு பார்க்கலாம்.
put x is equal to 7. அப்போ 47 into 7 போட்டு பாருங்க. 7 7s are 49, 4 carry, 7 4s are 28, 29, 30, 31, 32. ஸோ 329 வருது. அப்போ x வந்து நம்ம 7 போட்டோன்னா கரெக்டாக இருக்குது. கரெக்டாக? அப்போது இங்கே 4 பக்கத்தில் நான் என்ன பண்ணிடுறேன், 7 போட்டுடுறேன். ஸோ 47 into 7. ஸோ அந்த 7 மேலே போட்டுறேன். ஓகேவா? ஸோ 47 அதை இங்கே போட்டுடலாம், இன்டூ 7 அந்த 7 மேலே போட்டுடலாம். போட்டால் நமக்கு என்ன வருது, 329 வருது. 0 வந்துருச்சு. ஸோ லாங் டிவிஷன் மெத்தடில் வந்து 0 வந்துருச்சுன்னா டிவிஷன் கம்ப்ளீட்டட். யூஸ்வலாகவே நமக்கு டிவிஷனில் 0 வந்துருச்சுன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ப்ராசஸை. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த கோஷன்ட் தான் ஆன்சர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 729 is equal to 27 is the final answer. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 13 பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12.25. அதாவது டெசிமல் நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கும் நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணியே கண்டுபிடிக்கலாம். ஸோ பை யூஸிங் long division method, ஸோ இப்போ நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். 12.25. ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம குரூப் பண்ணுவோம். இப்போ 12.25 இருக்குது. இதை நம்ம வந்து குரூப் பண்ணுறப்போ இது வந்து நமக்கு ஹோல் நம்பர், கரெக்டாக இன்டீஜர்ஸ். இது வந்து ஹோல் நம்பர், இது வந்து டெசிமல் பார்ட்டு. ஸோ இந்த ஹோல் நம்பரை குரூப் பண்ணுறப்போ நம்ம யூஸ்வலாக வந்து எப்படி சொல்லியிருக்கிறேன், ரைட் சைட்லேருந்து இப்படி குரூப் பண்ணிகிட்டே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் டெசிமல் பார்ட்டை வந்து லெஃப்ட் சைட்லேருந்து இந்த மாதிரி குரூப் பண்ணிகிட்டே போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 5 2 6.2386 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஹோல் நம்பர் இன்டீஜர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ரைட் சைட்லேருந்து குரூப் பண்ணிகிட்டே போவோம். இந்த மாதிரி குரூப் பண்ணுவீங்க. டெசிமல் பார்ட்டை வந்து லெஃப்ட் சைட்லேருந்து குரூப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி குரூப் பண்ணணும். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே 2 நம்பர்ஸ் தான் இருக்குது, இங்கே 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ 2 2 நம்ம வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்னது 3 நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் நான் எப்படி வேலை சொன்னேனோ அது மாதிரி நீங்கள் குரூப் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம ஸ்கொயர் டேபிள்ஸ் சொல்லணும். ஸோ 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16. ஸோ நமக்கு 12 தான் இருக்குது. ஸோ 9 கரெக்டாக இருக்கும். 16 வந்து பிக் ஆயிடுது. ஸோ 3 3s are 9, 3 3s are 9. ஸோ 12 minus 9 10 11 12 3 வரும். நெக்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ டெசிமல் பாயிண்ட்டை இங்கே மேலே வச்சுருங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த 2 நம்பர்ஸையும் சேர்த்து கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ 325 இருக்குது. ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்டை அப்படியே நம்ம மேலே ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ 325 இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த கோஷன்ட்டோட இதை 2 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 2s are 6 அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 3 + 3 6 அப்படியும் போட்டுக்கோங்க. இப்போ நான் சொன்ன ரூல் தான். 6ஓட ஒரு வேரியபிள் சேர்த்துக்கோங்க. அதே வேரியபிளோட மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு 325 வரணும். இப்போ இங்கே ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது, 5 இருக்குது. 5 வர மாதிரி ஸ்கொயர் டேபிள்ஸில் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இங்கே இருக்குது 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25. ஸோ இங்கே நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் 5 வந்திருக்கா? ஸோ 5 வர மாதிரி நமக்கு 5 5s are இருக்குது. அப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ 65 into 5 பண்ணி பாருங்கள். 5 5s are 25, 2 carry, 5 6 are 30, 30 + 2 32. ஓகே. இப்போ இங்கே நமக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இங்கே போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு 5 போட்டுக்கோங்க. ஸோ 65 into 5 ஈக்குவல் டு என்ன வரும், 325. ஸோ இப்போ நமக்கு 0 வந்துடுச்சு ரிமைண்டர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12.25 ஈக்குவல் டு 3.5 இஸ் த ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது தான் ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா?
இப்போ வந்து 81 இருக்குது. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம் ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. இதுக்கு மேக்ஸிமம் இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்மால் நம்பர்ஸ் இருந்தால் தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப லாங் ப்ராசஸாக போகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 81 நம்ம எடுக்கிறோம். 81ல் இருந்து சப்ராக்ஷன் பண்ணணும் ஆட் நம்பர்ஸை. ஆட் நம்பர்ஸுமே ஸ்மால் டு பிக்காக இருக்கணும். அதாவது 1, 3, 5, 7 அந்த மாதிரி ஸ்மால் நம்பர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்மால் நம்பர் ஆட் நம்பர் என்னது, அதே மாதிரி ஆட் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். 1. அப்போ 81 மைனஸ் 1 என்ன வரும், 80 வரும். இந்த 80ல் இருந்து நெக்ஸ்ட்டு ஆட் நம்பரை சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 80 மைனஸ் 3 77. நெக்ஸ்ட்டு இந்த 77ல் இருந்து நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர் 5. ஸோ 77 மைனஸ் 5 72. நெக்ஸ்ட்டு இந்த ஆன்சரை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆட் நம்பர் என்ன இருக்குது, 7 இருக்குது. ஸோ 72 மைனஸ் 7 65. நெக்ஸ்ட்டு இந்த ஆன்சரை போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இது ஆட் நம்பர் வரும், 7க்கு அப்புறம் 9 வரும். ஸோ 65 மைனஸ் 9 56. நெக்ஸ்ட்டு 56 எடுத்துக்கோங்க. 9க்கு அப்புறம் உள்ள ஆட் நம்பர் 11. ஸோ 56 மைனஸ் 11 பண்ணிங்கன்னா 45 வரும். இதே மாதிரி எப்போ வரைக்கும் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 வர வரைக்கும் செய்யணும். ஸோ 45 எடுத்துக்கோங்க. ஸோ 45ல் இருந்து 11க்கு அப்புறமா என்ன ஆட் நம்பர் இருக்குது, 13 இருக்குது. சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 32 வரும். நெக்ஸ்ட்டு 32 எடுத்துக்கோங்க. 13க்கு அப்புறமா ஆட் நம்பர் என்ன வரும், 15 வரும். ஸோ 32 மைனஸ் 15 17 வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 17 எடுத்துக்கோங்க. 15க்கு அப்புறமா ஆட் நம்பர் என்ன வரும், 17 வரும். ஸோ 17 மைனஸ் 17 0. ஸோ 0 வர வரைக்கும் செஞ்சுட்டு எத்தனை ஸ்டெப்ஸ் செஞ்சுருக்கீங்கன்னு பாருங்கள், கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ 9 தான் ஆன்சர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 இஸ் ஈக்குவல் டு 9 இஸ் த ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே ஓகே சில்ட்ரன், இதோட இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ் எல்லாமே ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.